நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து இந்த வீடியோ பார்க்க வந்திருக்க உங்கள் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க, இதுவே கொஞ்சம் லேட்டு தான். ஆனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட பெஸ்ட்டை, உங்களோட பெஸ்ட்டை உங்களால் கொடுக்க முடியும். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்லித்தரேன். இந்த ப்ரிப்ரேஷனை ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காம்படிஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஸ்கூல்லேயே நீங்கள் ஒரு டாப்பராக இருக்கலாம், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கக்கூடிய ஆளாக இருக்கலாம். ஆனால் நீட் எக்ஸாம் அப்படி கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ லட்சக்கணக்கான ஸ்கூலில் படிக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் நீட் எக்ஸாம். இதில் நீங்கள் ஒன் ஆஃப் த டாப்பராக இருந்தால் மட்டும்தான் முடியும். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஒரு சீட்டு கிடைக்கும். 12th ஸ்டாண்டர்ட் புது சிலபஸ், திரும்பி நிறையா படிக்கணும். அது முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் டியூஷன்ஸ், அங்கே போய் இன்னும் எக்ஸ்ட்ரா கோச்சிங்ஸ் எல்லாம் படிக்கணும். இதெல்லாம் தாண்டி நீட் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும், தனியாக செப்பரேட் டைம் ஒதுக்கி. இதெல்லாம் கேட்குறப்ப கொஞ்சம் பயமாக இருக்கும். எப்படி நம்மளால் பார்த்தோன்னா படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்கேரியாக பார்த்தோன்னா இருக்கும். எஸ், ஸ்கேரியாக தான் இருக்கும். ஆனால் இதை தான் நீங்கள் பண்ணி ஆகணும். இப்படி தான் நிறைய லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களால பண்ண முடியுதுன்னா உங்களாலையும் பண்ண முடியும். இப்போ இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எம்சிக்யூனா என்னன்னு சொல்லி தெரியுமா? நீட் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். இது நம்ம ஸ்கூலில் கேட்குற மாதிரி சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கிடையாது. 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் கரெக்டாக போட்டு வந்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஆயிரும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கிடையாது. இங்கே 180 கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க பார்த்தீங்களா? இது ஒவ்வொன்றுக்கும் தப்பாக ஆன்சர் பண்ணால் நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸ்கூலில் மாதிரி எல்லாத்தையும் கரெக்டாக போட்டு வந்துட்டா ஃப்ளூக்கில் பார்த்தோம் நம்மளும் டாக்டர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கிடையாது. நெகட்டிவ் மார்க் பார்த்தோன்னா இருக்குது. ஸோ அப்போ எப்படி நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது, அதுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, அதை பற்றி பார்க்கலாமா? இப்போ இந்த எம்சிக்யூ எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் நீங்கள் படிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு நாள் லீவு, அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு 6 மணி நேரம் இந்த நீட் எக்ஸாமுக்காக நீங்கள் படிக்கிறீங்க. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு உங்களோட கைட்ஸாக இருக்கலாம், புக்ஸாக இருக்கலாம், ஏதோ யூஸ் பண்ணி தியரியாக பார்த்தோன்னா படிக்கிறீங்க, முடிச்சிட்டிங்க. உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர், ஓகேவா, உங்கள் கூட படிக்கிற ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் ஒரு 6 ஹவர்ஸ் பார்த்தோன்னா படிக்கிறாரு. முதல் 3 மணி நேரம் தியரிஸ்லாம் ரீட் பண்ணுறாரு. அடுத்த ஒரு 3 ஹவர்ஸ் இதுக்கு முன்னாடி அவர் படித்ததில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க நீட் எக்ஸாமில் அப்படிங்கிற அனாலிசிஸ் பண்ணி ஒரு 3 மணி நேரம் எம்சிக்யூ சால்வ் பண்ணுறாரு. ஒரு 50 கொஸ்டின் சால்வ் பண்ணுறாரு. அதில் ஒரு 10 கொஸ்டின் தான் அவர் கரெக்டாக சால்வ் பண்ணுறாரு. மிச்சம் 40 கொஸ்டின் தப்பாக சால்வ் பண்ணியிருந்தாலும் அதை எப்படி கரெக்டாக சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த 3 மணி நேரத்தில் ஒரு 50 கொஸ்டின் எப்படி கரெக்டாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாரு. பார்த்தீங்களா, இவர் தான் உங்களோட பெட்டர். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ மந்த்ரா டு சால்வ் சக்சீட் இன் நீட் என்னது? எம்சிக்யூ சால்விங். ஸோ நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது உங்களோட அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணுது. அதுக்கு நீங்கள் எப்படி எம்சிக்யூவை கரெக்டாக சால்வ் பண்ணணும்னு சொல்லி திரும்பி திரும்பி சால்வ் பண்ணி கற்றுக்கணும். இது உங்கள் ஸ்கூல் எக்ஸாம்ஸ் மாதிரி கிடையாது. நம்ம ஸ்கூலில் என்ன பண்ணுவோம், நம்ம டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஒரு விஷயத்தை நல்லா மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறக்காக எழுதி பார்க்க சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம் அப்படி கிடையாது. இங்கே எம்சிக்யூ சால்வ் பண்ண போகிறீங்க. அதை நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த அனலிட்டிக்கல் ஸ்கில் உங்களுக்கு டெவலப் ஆகும். நீங்கள் நல்லா பார்த்தோன்னா பண்ண முடியும். ஸோ இப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போகலாம். இப்போ புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போது ஆக்சுவல் பிளானுக்கு நம்ம வருவோம். உங்களோட 12th ஸ்டாண்டர்ட் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போலேருந்து எப்படி நீட் எக்ஸாமுக்கு சைமல்டேனியஸாக படிக்கிறது, 12th போர்ட்ஸையும் படிக்கணும், எக்ஸாம்ஸ்க்கும் படிக்கணும், as well as நீட்டுக்கும் பார்த்தோன்னா ப்ரிப்பேர் பண்ணணும். இதுக்கான ஆக்சுவல் பிளான் என்ன அப்படிங்கிறத 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நெக்ஸ்ட் பார்க்கலாம். உங்களோட கிளாஸ் 11 முடிய போகுது, இல்லை இப்போ உங்களோட கிளாஸ் 11 முடிச்சுட்டு நீங்கள் லீவில் இருக்கீங்க, இல்லை என்னோட கிளாஸ் 12th சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எந்த ஃபேஸில் நீங்கள் இருந்தாலும் சரி, இதுதான் உங்களோட பிளான். இப்போ உங்களுக்கு லீவில் இருக்கீங்க கிளாஸ் 11 அப்படின்னா இந்த லீவை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இதில் நீங்கள் கரெக்டாக உட்காந்து நான் சொல்கிற மாதிரி இந்த 1 மாதம் உங்கள் லீவில் கரெக்டாக படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட காம்படிட்டர்ஸோட ஒரு படி மேலே, ஒரு படி இல்லை 10 படி மேலே நீங்கள் போயிடுவீங்க. பிகாஸ் யூ ஆர் இன் அ பிக் லீக் நவ். ஸோ இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி எப்படி முன்னாடி வேகமாக போகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஸ்பீடாக முன்னேறி போகணும். இப்போ எல்லாம் புரிஞ்சிருக்கும். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது? ஸ்டார்ட் வித் யுவர் கிளாஸ் 11 சிலபஸ். ஓகே, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் பார்த்தோன்னா படிக்கணும்? உங்களுக்கு ஸ்கூல்ஸ் இருக்கும், அது முடிச்சுட்டு நீங்கள் ஏதாவது டியூஷன் கிளாஸஸ்க்கு போவீங்க. என்ன இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு மினிமம் 2 மணி நேரமாதும் நீங்கள் நீட்டுக்குன்னு சொல்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணி படித்தே ஆகணும். 2 மணி நேரம் உட்காந்தாச்சு, கிளாஸ் 11 சிலபஸ் எடுத்தாச்சு. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு ஒரு 1 hour கிளாஸ் 11 பயாலஜி பார்த்தோன்னா படிக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு 1 hour எய்தர் ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி. பயாலஜி என்ன ரிசோர்ஸ் யூஸ் பண்ணணும்? எல்லாரும் அது இது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க.
ஒன்றே ஒன்று தான், NCERT கிளாஸ் 11 and 12 பயாலஜி புக்கு உங்கள்கிட்ட இல்லைன்னா இப்போயே வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்கள் வீட்டு பக்கத்தில் அண்ணா அக்கா யாராவது நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கனாலே அவங்க வச்சுருந்துருப்பாங்க. NCERT கிளாஸ் 11 and கிளாஸ் 12 பயாலஜி புக்கை மட்டுமாவது அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கணும். ஏன்னா பயாலஜிக்கு நீங்கள் படிக்க போகிற ஒரே புக்கு NCERT கிளாஸ் 11 and கிளாஸ் 12 என்டையர் புக்கையும் நீங்கள் கரைச்சி குடிக்கணும். வேர்டு பை வேர்டு, லைன் பை லைன், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டயக்ராமையும் நீங்கள் அப்படியே தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்லுவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நீங்கள் மெமரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கணும். ஸ்டேட் போர்டில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் இந்த NCERT புக்குக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. நீங்கள் என்ன 11th கிளாஸில் நீங்கள் பயாலஜி படிச்சிங்களோ அதே தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. நீங்கள் அந்த கிளாஸ் 11 பயாலஜி எடுத்து வச்சு நீங்கள் என்ன சாப்டர் அங்கே 11th நீங்கள் படிச்சிங்களோ அதே சாப்டரை இதில் ஒரு ½ an hour வந்து ரீட் பண்ணிவிட்டு, இல்லை ஒரு 45 minutes வந்து ரீட் பண்ணிவிட்டு, மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 15 minutes என்ன பண்ணணும், MCQ சால்வ் பண்ணணும். ஸோ MCQக்கு சால்வ் பண்ணுறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு புக்கு வந்து MTG நீட் கைட் அட் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ். இது இல்லாமல் அச்சீவ் நீட் ஆப் எங்களோட ஆப்லேயே நிறைய சாப்டர் வைஸ், டாபிக் வைஸ் கியூ பேங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அச்சீவ் நீட்டுக்கான ஆப்பும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அங்கேயும் நீங்கள் நிறைய MCQs வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம். இப்போ அடுத்து 1 மணி நேரம் என்ன பண்ணணும், நான் சொன்ன மாதிரி எய்தர் ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி. இதுலையுமே நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன அந்த எக்ஸாம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, 30 minutes நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க கிளாஸ் 11ல் நீங்கள் படித்ததை. அதுக்கப்புறம் மிச்ச 30 minutes MCQ சால்வ் பண்ணணும். என்ன படிச்சிங்களோ அதில் MCQ சால்வ் பண்ணணும். இதுலேயுமே PYQs ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக PYQ சால்வ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த எக்ஸாமை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிருவீங்க. எக்ஸாமில் எக்ஸாமினர்ஸ் வந்து எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிற அந்த எக்ஸாமினரோட மைண்ட் செட்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிருவீங்க. இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஈஸியாகிரும். உங்களுக்கே தெரியும் எந்த இடத்துல நான் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும், எங்கே நான் டக்குன்னு குயிக்காக முடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வரும். ஸோ அதனால் நிறைய PYQs வந்து பார்த்தீங்கன்னா 30 minutes சால்வ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு 30 minutes வந்து பார்த்தீங்கன்னா படிங்க. ஸோ இந்த மாதிரி படித்தா உங்களோட கிளாஸ் 11 எவ்வளோ நாளில் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கலாம். ஒரு வாரத்துக்கு ஒரு சாப்டர் பயாலஜியில், ஃபிசிக்ஸ் இல்லைனா கெமிஸ்ட்ரி ரெண்டில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஒரு சாப்டர் இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா NTA சிலபஸ் படி ஃபிசிக்ஸில் ரஃபாக வந்து கிளாஸ் 11ல் மட்டும் ஒரு 10 சாப்டர்ஸ் இருக்குது. கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தோன்னா ஒரு 10 சாப்டர்ஸ் இருக்குது. பயாலஜியில் 5 யூனிட் இருக்குது. டோட்டலாக அரௌண்ட் ஒரு 20 சாப்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா இருக்குது கிளாஸ் 11ல் மட்டும். ஸோ நீங்கள் ஒரு வீக்குக்கு ஒரு சாப்டர்னு சொல்லி படிச்சிங்கன்னா 20 வீக்ஸில் கண்டிப்பாக 20 சாப்டர்ஸை உங்களால் முடிக்க முடியும். ஃபிசிக்ஸும் முடிச்சிடலாம் 10 சாப்டர்ஸ், கெமிஸ்ட்ரி 10 சாப்டர்ஸ் முடிச்சிடலாம். பயாலஜியில் இருக்கக்கூடிய என்டையர் 5 யூனிட் 20 சாப்டர்ஸையும் உங்களால் ஜஸ்ட் 20 வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க முடியும். கரெக்டாக 20 வீக்ஸில் முடிச்சிட முடியுமான்னு சொல்லி கேட்டால் கிடையாது. கண்டிப்பாக இன் பிட்வீன் 1 or 2 வீக்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒர்க் வந்துடும், கல்யாணம் வந்துடும், காது குத்து வந்துடும், ஏதாவது நம்ம ஃபங்க்ஷன்ஸு, லீவ்ஸு, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடும். இந்த மாதிரி காரணங்களால் ஒரு 1 or 2 வீக்ஸ் நம்மளால் படிக்க முடியாமல் போகலாம். தட்ஸ் ஓகே. 20 வீக்ஸில் 5 மாதத்தில் முடிக்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு மைண்ட் செட்டோட பிளானோட உட்காருங்க. கண்டிப்பாக நீங்கள் 5 மாதத்தில் முடிச்சிருவீங்க. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? 5 monthsல கிளாஸ் 11 முடிக்கிறோம். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் 3 months என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட கிளாஸ் 12 அடுத்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்து இப்போ அடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்துட்டீங்க, லெவல் 2க்கு வந்துட்டீங்க. இது இன்னமும் டஃப்பாக இருக்கும். கிளாஸ் 11 மட்டும் தான் படிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அப்பயும் வந்து உங்களோட ஸ்கூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிட்டு படிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஸ்கூல்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணணும். அது இல்லாட்டி உங்களோட 12th கம்ப்ளீட்டாக முடிச்சு அதுலேயும் நீங்கள் எப்படி 11th படிச்சிங்களோ அதே மாதிரி நிறைய MCQஸும் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அடுத்து குவார்டர்லி எக்ஸாம்ஸ் நடக்கும், அடுத்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் வந்து வந்துடும். ஸோ அதுக்கு படிக்கிறதா இல்லை நீட் எக்ஸாமுக்கு படிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு ஹாஃப் இயர்லி தான் முக்கியம், எனக்கு வந்து ஸ்கூலில் நிறைய ஒர்க் கொடுக்குறாங்க, எனக்கு இதுவே வந்து பார்த்தோன்னா முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களால் நீட் எக்ஸாமை கிராக் பண்ண முடியாது. இதை கிராக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் MCQ சால்வ் பண்ண கற்றுக்கணும். நிறைய MCQ சால்வ் பண்ணணும். எப்படி நம்ம கிளாஸ் 11க்கு ஒரு 5 monthsல எல்லாத்தையும் முடிக்கணும், MCQ சால்வ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி நெக்ஸ்ட் 3 monthsல நீங்கள் படிக்கக்கூடிய உங்கள் ஸ்கூலில் நடத்தக்கூடிய 12th சிலபஸ் எல்லாத்துலேயும் சைமல்டேனியஸ் அன்னன்னைக்கு நடத்தக்கூடியதில் நீங்கள் வந்து படித்து MCQவும் சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை ஒரு ஹேபிட்டாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஆக்கிக்கணும். அப்போ தான் உங்களால் இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். நீங்கள் கிளாஸ் 12 ஸ்டார்ட் பண்ணுறப்ப அன்னன்னைக்கு நடத்துறது மட்டும் படிக்கிறது இல்லை. நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்கள் கிளாஸ் 12 ஸ்டார்ட் ஆனதுலேருந்து என்னென்ன நடத்துனாங்களோ எல்லாத்தையும் சேர்த்து படிக்கணும். அதனால தான் இந்த லெவல் ரொம்ப டஃப்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் என்னென்ன படிக்கிறீங்களோ அதை எண்ட் ஆஃப் த வீக்கில் ஒரு வீக்லி டெஸ்ட், மினி டெஸ்ட் மாதிரி வந்து பார்த்தோன்னா எழுதணும். உங்களுக்கு புரிகிற மாதிரி பார்ட் டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா எழுதணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதம் நம்ம என்ன படிக்கிறோமோ அதை ஒரு மந்த்லி டெஸ்ட் எழுதணும். இப்போ என்டையர் கிளாஸ் 11 ஃபிசிக்ஸை நீங்கள் முடிக்கிறீங்க, என்டையர் கிளாஸ் 11 சிலபஸை நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்னா அந்த போர்ஷன்ஸை மட்டும் நீங்கள் ஒரு மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா எழுதி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜஸில் நம்ம படிக்க
ஒரு டெஸ்ட் வந்து எழுதிக்கிட்டே இருந்தால் தான் நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்ன, நம்மளோட வீக் ஏரியாஸ் என்னங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் இந்த குட்டி குட்டி டெஸ்ட் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ 12th முடிச்சாச்சு. லாஸ்ட் 1 month பிஃபோர் யுவர் ஸ்டேட் போர்டு எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம். அதுக்கு முன்னாடி ஒரு மாதம் இருக்கும். நீங்கள் ரொம்ப 12th போர்டு எக்ஸாம்ஸில் நல்லா மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருப்பீங்க. ப்ராக்டிகல்ஸ் வேறு வைப்பாங்க ஸ்கூல்ஸில். அதுக்கு தனியாக ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கும். என்ன தான் நடந்தாலும் சரி உங்களோட நீட் ப்ரிப்பரேஷனை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. எஸ்பெஷலி இந்த ஒரு மாதம், பர்டிகுலராக இந்த ஒரு மாதம் உங்களோட கிளாஸ் 11 சிலபஸை நீங்கள் திரும்பி எடுத்து ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கிளாஸ் 11 படிச்சிங்க, அடுத்து கிளாஸ் 12 படிச்சிங்க. எக்ஸாமுக்கு பப்ளிக் எக்ஸாம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், திரும்ப கிளாஸ் 11 எடுக்கணும். எஸ்பெஷலி பயாலஜி. உங்களால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்க முடியாதுனாலும் பயாலஜியை கண்டிப்பாக நீங்கள் டெய்லி படிக்கணும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும். அதில் திரும்ப MCQ சால்வ் பண்ணணும். நீங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடி படித்ததாக இருக்கும் 11th, அதெல்லாம் திரும்பி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். ஓகேவா? ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் உங்களோட பப்ளிக் எக்ஸாம் அந்த மந்த், இந்த மார்ச் மந்த்துக்குள்ளே என்ட்ரி ஆவீங்க. உங்களோட கிளாஸ் 12 ஸ்டார்ட் ஆகிறப்ப இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிளான் ஓகே. இதுவே ஒரு மாதம் கழிச்சு இந்த வீடியோ பார்க்குறீங்க, இல்லை ஒரு 2 மாதம் கழிச்சு இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட கிளாஸ் 11 டைமிங் நான் முன்னாடி சொல்லி இந்த மாதிரி 5 மாதம் கிளாஸ் 11 படிக்காமல் ஒரு 4 மாதம் 3 மாதம் அதை கம்மி பண்ணிக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ட்ராக்ல நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க. ஸோ மார்ச் மந்த் உங்களோட ஸ்கூல் எக்ஸாம்ஸ், பப்ளிக் எக்ஸாம்ஸ் நடக்கும். அதை நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா முடிங்க. அதை முடிச்சதுக்கு அப்புறமா இம்மீடியட்டாக அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நீட் ப்ரிப்பரேஷனை திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ஃபயரை திரும்பி உங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும். திரும்ப ஒரு 1 week, மேக்ஸிமம் 1 week நீங்கள் என்னெல்லாம் இதுக்கு முன்னாடி படிச்சிங்களோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா குவிக்காக வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே நம்ம மார்க் டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணுறோம். மார்க் டெஸ்ட்னா என்ன? என்டையர் சிலபஸையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு பேர் தான் மார்க் டெஸ்ட். நீங்கள் அன்னன்னைக்கு படிக்கிறத அன்னன்னைக்கு MCQs நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக சால்வ் பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஆனால் அதே மாதிரி மார்க் டெஸ்ட்டையும் நீங்கள் பண்ணணும். ஸோ மார்க் டெஸ்ட் ஒரு சைடில் எழுதிக்கிட்டே இருக்கணும், இன்னொரு சைடில் ரிவிஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மார்க் டெஸ்ட்லேருந்து எரர் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்கணும். எரர் நோட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் வீடியோ நான் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து இந்த எரர் அனாலிசிஸ்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இந்த மார்க் டெஸ்ட் நீங்கள் எழுதுகிற சமயத்தில் நான் எப்படி சொல்லித்தரனோ அதே மாதிரி எரர் அனாலிசிஸை கற்றுக்கிட்டு அதை அங்கே அப்ளை பண்ணி நீங்கள் எந்தெந்த ஏரியாவில் வீக்காக இருக்கீங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஏரியாஸில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த டாபிக்ஸை மட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து ரிவைஸ் பண்ணணும். இல்லை அந்த கான்செப்டே மறந்துருச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து டீட்டெயிலாக படிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சைடு மார்க் டெஸ்ட், எரர் அனாலிசிஸ், அதிலிருந்து எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குறது, இன்னொரு சைடு கண்டினியூஸாக விடாமல் ரிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கணும். எஸ்பெஷலி பயாலஜியும் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் மறந்து போயிடும். ஃபுல்லாக ஃபேக்ட்ஸ், மிச்சப்படி இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் கான்செப்ட்ஸ். ஒரு வாட்டி கரெக்டாக படிச்சிட்டிங்கன்னா மறக்காது. மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் MCQs மட்டும் சால்வ் பண்ணிக்கிட்டு இருந்தால் போதும். ஆனால் இந்த பயாலஜியும் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் ஃபேக்ட்ஸ் ஒரு வாரம் நீங்கள் படிக்காமல் விட்டாலே நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறந்துடும். ஸோ அதனால் ஒரு சைடு இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும், இன்னொரு சைடு மார்க் டெஸ்ட் நிறைய எழுதி எரர் அனாலிசிஸ் பண்ணி உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க. லாஸ்ட் 1 month எவ்ரி 2 days ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கோர்ஸ் படிப்படியாக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். 50+ மார்க், 100+ மார்க்ஸ் சொல்லி இம்ப்ரூவ் ஆகி கண்டிப்பாக உங்களால் 600+, 650+, இன்னைக்கு MMCக்கு வரக்கூடிய கட் ஆஃப் 690 இருந்தால் தான் முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த 690 கூட உங்களால் எடுக்க முடியும். ஆனால் அதுக்கு நீங்கள் லாஸ்ட் 1 month ப்ரிப்பேர் பண்ணால் பார்த்தாது, இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 690+, 700+ மார்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். இந்த வீடியோ நீங்கள் லேட்டாக பார்க்குறீங்க, இல்லை உங்களோட ப்ரிப்பரேஷனை இதெல்லாம் இந்த வீடியோவை பார்த்து கூட ஸ்டார்ட் பண்ணாமல் கடைசியில் தான் வந்து உட்காந்து படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. யாராவது உங்களால் லாஸ்ட் 1 monthல முடியும்னு சொல்லி சொன்னாங்கன்னா நெவர். இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா முடியும். இதுக்கு முன்னாடி ப்ரிப்பரே பண்ணாமல் நான் கடைசியில் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து உட்காந்திங்கன்னா எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா முடியாது. இவ்வளோ நேரம் நான் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இதை கற்றுக்கோங்க, உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாங்கள் MMCயில் இருந்து MMC டாப்பர்ஸ் நீட் எக்ஸாமில் 680+ எடுத்த MMC ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் இப்போ நான் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுத்தனோ இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி உங்கள் கூட உட்காந்து எப்படி இதெல்லாம் பண்ணுறது, எப்படி இதை பண்ணி கற்றுக்கணும், இதன் மூலயமா எப்படி நம்மளோட மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் நாங்கள் டீச் பண்ணுறோம். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு லிங்க் உள்ளே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இல்லை உங்களோட பேரண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களையும் வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லிக்கோங்க. ஒரு வெபினார் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நாங்களே உங்கள் கூட இருந்து உங்களுக்கு வந்து உங்களோட ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்காக நாங்கள் ஹெல்ப் பண்ண போகிறோம். தேங்க்யூ.